ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி புதுவிதமான ஒரு பேப்பர் ஏரோப்ளேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துப்போம். நோட் புக் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. இதே அளவில் ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை நம்ம சென்டராக இப்படி மடக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு கார்னரையும் மடக்கி எடுத்துப்போம். இதே மாதிரி இங்கிட்டு மடக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த கார்னரை இங்கே கொண்டு வந்து மடக்கி எடுத்துப்போம். இந்த மாதிரி மடக்குங்க. மடக்கும்போது இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி மடக்கிங்கன்னா உங்களுக்கு மடிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை இது மாதிரி மடக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரை இப்படி உள்கூடி மடித்து எடுத்துப்போம். வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்து வீடியோவில் உள்ள மாதிரி மடக்கிடுங்க. இந்த எண்ட்லேருந்து இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இதே மாதிரி இங்கிட்டு மடிச்சு எடுத்துப்போம். ரெண்டு சைடு மடிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு இந்த இதை மேல் கூடி மடித்து எடுத்துப்போம். இந்த கார்னர் மடங்குற மாதிரி எடுத்துப்போம். இந்த மாதிரி மடக்கிட்டு இதை இப்படி பாதியாக இது மேல் சைடு மேல் சைடு வர மாதிரி இதை இப்படி பாதியாக மடக்கிப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். அடுத்து நம்ம இங்கேருந்து இதை இப்படி கிராஸாக மடக்கி எடுத்துப்போம். இங்கே கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இடம் இருந்தால் போதும். இதை இப்படி கிராஸாக மடக்கி எடுத்துப்போம். இதே மாதிரி இங்கிட்டையும் மடித்து எடுத்துப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரணும். இந்த ரெண்டு சைடையும் இதுக்கு ஒரு பென்சில் ஒன்று எடுத்துப்போம். பென்சில் ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி சுருட்டி விடுங்க. இப்படி இதே மாதிரி இங்கிட்ட சுற்றி எடுத்துப்போம். சுட்டும் போது இந்த மாதிரி சுற்றி எடுங்க. அப்படி இங்கிட்ட நேராக வர மாதிரி சுற்றி எடுங்க. அப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் பறக்க விட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.